ராஜா ராஜா என்னடா எழுந்துரு, போன் பண்ண போலாம்டா. என்ன குளிச்சிட்டு வந்துடுறேன். ராஜா இன்னும் மடா தூங்கிட்டு இருக்க, எலும்புடா. அடச்சி எந்திரு, எவ்வளவு நேரம்? எந்திரிச்சு போய் குளி. நைட்டெல்லாம் டவலை தேடி இருந்தேன், இவன் தான் வச்சிருக்கான் போல. ஆமா, நாத்தம் பிடிச்ச டவல். எவ்வளவு நேரம் தான் குளிச்சுட்டு வருவ? வா போலாம். வா போலாம், நேரம் ஆகுல்ல. சரி, சட்டையை எடு, வா போலாம். ஞாயிற்றுக்கிழமைனாலே எல்லாருக்கும் சந்தோஷம் தான். அக்கா போன் பண்ணிக்கிறேன். ஹலோ அக்கா, நான் வசந்த் பேசுறேன். வசந்த் தம்பிங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கப்பா. கொஞ்சம் இலக்கியாவை கூப்பிடலாமா? வெயிட் பண்ணுப்பா, நான் கூப்பிடுறேன். இலக்கியா, இலக்கியா, இந்த பிள்ளை எங்கதான் போனா தெரியலையாம்மா. இலக்கியா, இலக்கியா, துணி எல்லாம் துவைச்சு போட்டல, அழுக்கு துணி இல்ல, எல்லாமே துவைச்சு போட்டேன். சரி, ஒரு கப் காபி ஏதாவது போட்டுக்கிட்டா? காஃபியா? இது ஒரே நிமிஷம் இருங்க. அவனுக்கு காஃபி போகணும்னா கருப்பட்டி தீர்ந்து போச்சு, போய் கருப்பட்டி மட்டும் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரி, ஓகே, நீ சட்டை எடுத்துட்டு வா, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி. மாமா, கொஞ்சம் செலவு காசு வேணும். எவ்வளோப்பா வேணும்? இருக்கிறத கொடுங்க மாமா, கருப்பட்டி வாங்கணும். அப்படியா? கொஞ்சம் இரு. சம்பாரிச்சதெல்லாம் ஊருக்கே கொடுத்துட்டு இருந்தா நமக்கும் பிள்ளைங்க இருக்காங்க, ஞாபகம் இருக்கட்டும். எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறிய, உங்க வேற வேலை கிடையாதா? இந்தப்பா 20 ரூபா போதுமா? சரி சரி மாமா, போயிட்டு வரேன். சரிப்பா. லெட்டர் என்ன வந்துச்சாப்பா? இல்ல மாமா, கவலைப்படாத, சீக்கிரம் வந்துடும். என்ன வெயில். நான் பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு வெளியே போனீங்க? எங்க போன? வசந்த தான் பாத்துட்டு வர போனேன். இன்னும் சம்பாரிச்சு ஊருக்கு ஏதாவது கொடுத்துட்டு இருக்க போறீங்களா? நான் எங்க சம்பாரிச்சு ஊருக்கு கொடுத்தேன்? அது யாரோ பேத்த புள்ள தானே? யாரோ பெத்த புள்ள இல்ல, எங்க அக்கா பெத்த புள்ள. என்ன அடிச்சிட்டல? சத்தம் போடாத, அமைதியா பேசு. நான் அப்படிதான் பேசுவேன். பேசுமா, பேசு. இதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுபவிப்ப. வசந்தே, டேய் வாடா. லெட்டர் ஏதாவது வந்ததா? என்ன இது வரைக்கும் வரலடா. சொல்ல மாட்டேனா? அப்பா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் மூஞ்சில தெளிவுன்றதே தெரியுதுல்ல. சொல்ற? ஆமா, அப்ப நான் அப்படியே உரிச்சு வச்சுக்கிறேன் பேர். ராஜா கூப்பிட்ட மாதிரி இருக்கு, உங்க அப்பா கூப்பிட்ட மாதிரி இருக்கு. எங்க அப்பா தான், அவருக்கு ஏதாவது வேலை இருந்தாதான் கூடுவாரு. போயிட்டு வந்துடுறேன். நைனா, என்னது? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? ரொம்ப ஹாப்பி. எங்க? அவன் உள்ள இருக்கான். சரிப்பா. ஆமா, எங்க வேலை? வெளியூர்ல. ஓ, வெளியூர்லயா? சரி, ஓகே. சரிப்பா.
மாப்பிள சீக்கிரம் வாயா, பஸ் லேட் ஆகுது. இருங்க வரேன். ஏன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சா வந்து? ஆமாயா, என்னையா நீ? மாமா ஆ சரி போயிட்டு வரேன் மாமா. பார்த்து அவளை பார்த்து பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரி போயிட்டு வரேன். இலக்கியா, உங்க வீட்டுக்காரர் போன் பண்ணிக்கிறாரு, கிளம்பி வா. அப்பா ஃபோன் பண்ணிருக்காங்க. உனக்குதான் போன் வந்துக்குது, பேசுமா. சரிக்கா. ஹலோ. இலக்கியா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பையன் எப்படி இருக்கான்? நானும் கனுஷ்வாவும் நல்லா தான் இருக்கோம். 500 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பியிருக்கேன். சரிங்க. ஏங்க, கனுஷ்வா அவங்கள ரொம்ப மிஸ் பண்றான். போனை புடிச்சு இழுத்துட்டே இருக்காங்க. அவன்கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன். சரி சரி குடு. இந்த சொல்லும் அப்பாட்ட பேசு. கனிஷ்மா, அம்மாவை தொந்தரவு பண்ணாம வளரணும், சரியா? சரி வச்சிருவா. யோ யோ மாப்பிள, யோ யோ மாப்பிள, யோ யோ எழுந்து. என்னாச்சு? என்ன உடம்பு இப்படி சுடுது? ஏந்திரு. யோ ஏந்திரியா, யோ ஏந்திரியா, வாயா ஹாஸ்பிட்டல் போலாம். ஏந்திரியா, யோ ஒண்ணு ஏந்திரியான்னுக்குறா. ஏந்திரியா, யோ ஏந்திரியா, ஏந்திரியா. வா, இந்த சட்டையை போடு முதல்ல. வாயா. நெக்ஸ்ட் வணக்கம் டாக்டர். வாயா, யோகர் போ. என்னாச்சு? உடம்பு நல்லா சுட்டுட்டு இருக்கு. நைட் என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடு தான். கை காட்டுங்க. சரி, கண்ணை காட்டுங்க. நல்லா தரங்க. நாக்கு நீட்டுங்க. காட்டுங்க. ஓகே. நார்மல் ஃபீவர் தான், ஒன்றும் இல்லை. இந்த கிளைமேட்டுக்கு அப்படி தான் வரும். டேப்லெட் தரேன், 2 நாள் போடுங்க, சரியாயிரும். வயசு என்ன? 34. இது நைட்டு போடுங்க. இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடுங்க. கன்டினியூஸா போடுங்க, 2 நாள் சரியாயிரும். நன்றி சரி, டாக்டர். போயிட்டு வாங்க. வசந்தே, உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லப்பா, இங்க இருக்கவே எனக்கு தோணல. அத பத்தி கவலைப்படாத, வேலையை பாரு. மனுஷனா பிறந்துட்டாலே இப்படி தானடா. பசங்கனால இப்படி தாண்டா. பிறக்கும் போது எதுவும் கொண்டும் வரல, கொண்டும் போல. ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா அம்மாக்காக உழைக்கிறான், அதுக்கப்புறம் அவங்க மனைவி குழந்தைக்காக உழைக்கிறான். உலகத்துல இருக்க எல்லா குடும்பத்தையும் பாரு, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க குடும்பத்தை ஒரு ஆள் வந்து அவங்க சந்தோஷத்தை இழக்கிறாங்க. நம்மளோட சந்தோஷம் நம்ம தியாகம் பண்ணாதான் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அது என்னால முடியாது. செலவுக்கு என்ன பண்ணுவ? ஊருக்கு போயிட்டேனா நான் மாமாட்ட வாங்கிப்பேன். உனக்கு வெக்கமா இல்ல? மாமா கிட்ட கேக்குறான். நான் மாமா கிட்ட கையேந்தி நிக்கிறானா? உனக்கு அது அசிங்கமா இல்ல? அப்போ நமக்கு நீ ஒண்ணுமே மிச்சம் இல்லையா? அப்ப நம்ம என்ன வெறும் பணம் சம்பாதிக்கிற மரம் தானா? நம்ம போகும்போது என்ன இந்த மண்ணுல வெறும் ஞாபகம் மட்டும் தான் இருக்குமா? இத புரிஞ்சுக்க எனக்கு இவ்வளவு நாளா இருக்கா? இதான் வாழ்க்கையா? இதெல்லாம் சகிச்சுட்டு தாண்டா வாழணும். என்ன மாப்பிள, போன் பண்ணதே நினைச்சிட்டு இருக்க போல. என்னன்னே தெரியல. குழந்தைகிட்ட பேசினல இருந்து மனசு குழந்தையே தேடுது. அதனாலதான் உனக்கு காய்ச்சலே வந்துச்சா? விடியா. அதுல என்ன நம்பி வந்தவளையும் ஏன் குழந்தையும் விட்டுட்டு வெளியூர்ல இருக்கிறது ரொம்ப வலிக்குது.
ஒரு அழகான குடும்பத்தின் சந்தோஷமான வாழ்க்கைக்காக தன்னுடைய கனவை புதைத்துவிட்டு சொந்த ஊரை விட்டு வெளியூரில் சம்பாதிக்கும் அனைத்து ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த பதிவு சமர்ப்பணம். வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், இதுவும் ஒரு நாள் கடந்து போகும். இப்படிக்கு உங்களில் ஒருவன் எஸ். சிவபெருமான்.